ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசையின் போது சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுதுங்க. ஸோ அதனுடைய தாக்கங்களானது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான மாற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பிரச்சனைகளை உண்டாகக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு கிரக பயிற்சிகளானது இருக்க போகின்றதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். விருச்சிகராசி நேயர்களுக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த அமாவாசையானது எப்பொழுது வருகிறது, இந்த அமாவாசை தினத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, இந்த ஒரு அமாவாசையானது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அமாவாசைகளிலேயே பார்த்தீங்கன்னா தை அமாவாசைக்கு சிறப்புகளானது உண்டு. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரக்கூடிய தினம் மிகவும் முக்கியமானது. அதிலும் ஆடி, புரட்டாசி, தை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினங்கள் மிகவும் விசேஷமானது. இந்த தை அமாவாசை 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி அன்று வருகிறது. குறிப்பாக தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்று வருவது இன்னும் விசேஷமானது. இப்போது இந்த திதி கொடுக்க உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:20 மணி முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:31 மணி வரை பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசை திதியானது இருக்குதுங்க. ஸோ அதனால் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பார்த்தீங்கன்னா புண்ணிய நதிகளில் நீராடி நண்பகல் 12 மணிக்குள்ளார பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்து முடித்து கொள்ளணும். சூரிய உதயம் பின்பு பிரம்ம முகூர்த்தம் இருப்பதனால சூரியன் வந்த பிறகு கொடுக்க வேண்டும் என்று கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது ரொம்ப புண்ணியமாகும். இந்த ஒரு சரியான நேரத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா திதி, தர்ப்பணம், பிண்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னா, தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள வேண்டும். கணவர் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளலாம். இப்படி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய கிரகங்களினுடைய பயிற்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா சக்திகள் அதிகம். ஸோ அதனால் இந்த குறிப்பாக அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுவதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாறுபட போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்கோ, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளை இவர்கள் சந்திப்பார்களா அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களானது பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கா அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உற்சாகமான ஒரு சூழ்நிலையை காணப்படுங்க. பணிகளில் உற்சாகமாக நீங்கள் ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கைகளானது பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட விற்பனைகளும் லாபங்களும் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாக முடியுங்க. புதிய முயற்சிகளானது வெற்றியை கொடுக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியானது அடையும். எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னா வாங்கி மகிழ்வீர். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது உள்ளது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். திருமண முயற்சிகளானது இப்பொழுது சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு நடத்தி முடிப்பீர் அப்படின்னு சொல்லலாம். தந்தையுடன் இருந்து வரக்கூடிய மோதல் போக்கானது இப்பொழுது நீங்கி சுமூகமான ஒரு நிலைகளானது ஏற்படும். உறவினர் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உண்டாகுங்க. இதுவரை இருந்த உடல் உபாதைகளானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும். அதேபோல் இரவு நேரங்களில் தொலைதூர பயணங்களை மேற்கொள்வதை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துக் கொள்வது நல்லது. மேலும் விருச்சிக ராசி அன்பர்கள் கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக இருப்பது இந்த நேரத்தில் ரொம்ப அவசியமாகிறது. சுகஸ்தானாதிபதி ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி ராசியை பார்ப்பதனால உங்களுடைய உடல்நிலையில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க. தாய்வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்வதும் தாயாரினுடைய உடல்நிலையில் கவனமாக இருப்பதும் அவசியம்.
உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கக்கூடிய நிலையில கர்மகாரகன் சனியினுடைய பார்வையும் ஜீவனஸ்தானத்திற்கு உண்டாவதனால் தொழிலில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச கவனங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கு. பிறரை நம்பி ஒப்படைக்கக்கூடிய வேலைகள் ஏமாற்றத்தை கொடுக்குங்க. பணியாளர்கள் இந்த நேரத்தில் கவனமாக செயல்படுவது ரொம்ப அவசியம். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவதனால நன்மைகள் உண்டாகும். எப்போதுமே வேகமாகவும் துணிச்சலாகவும் நீங்கள் செயல்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கானதை உயருங்க. சில நேரங்களில் மனதில் குழப்பங்களும் செய்யக்கூடிய வேலையில் தடைகளும் ஏற்பட்டாலுமே அதையெல்லாம் தாண்டி நினைத்ததை நீங்கள் சாதிப்பீர். இந்த ஒரு நேரத்தில் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற ஒரு தெளிவுகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். பொன்பொருள் சேர்க்கையானது இருக்கு. கணவன் மனைவிக்குள் இணக்கங்களானது ஏற்படுங்க. புதிய வாகனத்தையும் சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகளிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மேலுமே விருச்சிக ராசிக்காரர்களினுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் காணப்படும். எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கானது அதிகரிக்கீங்க. உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே உங்களுக்கு இருப்பார்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்களானது ஏற்படும். இந்த ஒரு காலகட்டத்திற்கு பிறகு உறவினர்களுடைய வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியங்கள் இருப்பதனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அதனால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர். அதேபோல் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உண்டுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா எதிரிகளால் சில பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா உண்டாகும். கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தில் நாட்டங்களானது உங்களுக்கு அதிகரிக்கீங்க. சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணியத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உண்டாகும். குடும்ப பெரியவர்களினுடைய அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர். உத்தியோகத்தில் பணிச்சுமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமானவரை உங்களுடைய பணிகளில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும். உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறுப்பினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளர்கள் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டப்படும். பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளானது கிடைக்கும். மேலுமே உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் நிகழ இருப்பதனால இந்த ஒரு காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை வெற்றி கொடுக்கும். தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே உடனே முடியும். மாறுபட்ட அணுகுமுறையினால் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நீங்கள் காணலாம். கணவன் மனைவிக்குள் நீயா நானா என்ற போட்டிகளானது இப்பொழுது மாறுங்க. விட்டு கொடுத்து போவீர் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளினுடைய பிடிவாதமானது நீங்கும். அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் பாரம்பரியத்தையும் சொல்லிக் கொடுப்பீர்கள். மகளுக்கு பல இடங்களில் வரனானது தேடி அலைந்த நிலைகளானது இப்பொழுது மாறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது உங்களுடைய அருகிலேயே சொந்தத்திலேயே நல்ல ஒரு வரனானது அமையுங்க. சொந்த பந்தங்கள் பார்த்தீங்கன்னா மெச்சக்கூடிய அளவிற்கு திருமணத்தை நடத்தி வைப்பீர். சகோதர சகோதரியினுடைய நிலையை அறிந்து நீங்கள் உதவலாம். அதே போல் விருச்சிக ராசி நேயர்கள் ஒரு சில கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னா 6வது வீட்டில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மறைய இருக்கிறாரு. ஸோ அதனால் செலவுகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. சொன்ன சொல்லை பார்த்தீங்கன்னா காப்பாற்ற போற வேண்டியதாக இருக்கும். பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். பார்வை கோளாறுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மறைவதனால இரவு நேர பயணங்களையும் பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கோங்க. தந்தை தாயாருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மருத்துவ செலவுகளானது ஏற்படக்கூடும். வீண் வரட்டு கௌரவத்துக்கு பார்த்தீங்கன்னா செலவுகளை செய்வது நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வீணான செலவுகளெல்லாம் உங்களால் குறைச்சிக்க முடியும். இந்த ஒரு காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கணிசமான பலன்கையே கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றியும் உண்டு. வங்கியில் பலமுறை கடனுதவி கேட்டுமே ஏதோ ஒரு சில காரணங்களால் தடைபட்டு வந்த நிலைகளானது மாறி இனி உங்களை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கடனுதவி கொடுப்பார்கள். போட்டிகளையும் தாண்டி ஓரளவு பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பீர்கள். மருந்து கமிஷன் மர வகைகளால் பார்த்தீங்கன்னா நிறைய ஆதாயங்களானது உங்களுக்கு உண்டு. கூட்டு தொழிலில் பங்குதாரர்களுடன் அவ்வப்போது மோதல்களானது ஏற்படும். அவர்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போவது
பல விதங்களில் நன்மையை உண்டாக்கும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.